சரவணன் தங்கமயிலுக்கு கால் பண்றாங்க. நான் ஆஃபீஸ் முன்னாடி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்கறாங்க. உடனே தங்கமயில் ஷாக் ஆகி, இல்லங்க நான் அங்க இல்ல. நான் பக்கத்துல ஒரு கிளையண்ட்ட பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்பனா சொல்லி எந்த இடம்னு நான் வரேன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நீங்க நான் அத முடிஞ்ச உடனே சொல்றேன். நீங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லி சமாளிச்சுட்டு ஃபோன வச்சுறாங்க. இந்த நேரத்துல ஓனர் வந்துட்டு, ஏம்மா நீ ஃபோன் பார்க்குற நேரம் தான் அதிகமா இருக்கு. இங்க வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிற. நீ வேலைக்கு இங்க சரிப்பட மாட்ட. உன்ன நான் வேலைய விட்டு நிப்பாட்டுறேன் அப்படி சொல்றாங்க. இதுக்கு தங்கமயில், இல்லங்க இல்லங்க நான் ஃபோன் பேச மாட்டேங்க. நான் இங்கேயே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இல்லம்மா, இந்த மாதிரி ஆள்லாம் எங்களுக்கு தேவையில்லம்மா அப்படி சொல்றாங்க. உடனே வேலைய விட்டு தூக்கிர்றாங்க. தங்கமயில் அங்க இருந்துட்டு கிளம்பி வர்றாங்க. உடனே தங்கமயில பிக்கப் பண்ணிட்டு, வர வர வேலை அதிகமா இருக்கா தங்கமயில் அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாங்க ஆமா. என்னால ரொம்ப வேலை பார்க்க முடியல. நான் வேணா வேலைய விட்டு நிப்பாட்டிட்டு வீட்லயே இருந்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இல்ல நீ வேலைக்கு போனா தான் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீ வேலைக்கு போனா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்றாங்க. தங்கமயில் என்ன பேசுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கதிர் ராஜியும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. ராஜி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவங்க நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளை பத்தி ரொம்ப சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அப்பனா கதிர் நம்மள விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் காதர் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா ரொம்ப? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன பத்தி பேசியிருக்கியே அப்படின்னு கேட்கும்போது, பிடிச்சாதான் பேசணுமா? நீ என் பொண்டாட்டி அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கதிர் வந்து பொண்டாட்டின்னு சொன்னதுனால. சரி, சரி இது சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. சரி இப்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையில பிராக்டிஸ் பண்றதுக்கு லேட்டா எந்திக்காத, சீக்கிரமா எந்திக்கணும், சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜுவும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி காலையில சீக்கிரமாவே போயிடலாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.